ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி கேழ்வரகு இடியாப்பம் பண்ண போகிறோம் வித் கோகனட் மில்க். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சிட்டோம். இப்போது தேவையான அளவு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கணும். 1 கப் ராகி மாவு கொட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹாட் வாட்டராக இருக்கனால ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணி நான் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் வச்சு அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ண வரலைன்னா நீங்கள் ஹீட் பேரபுளாக இருந்துச்சுன்னா கையில் கூட மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. இது வந்து ஒரு 10 minutes அப்படியே மூடி போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ இடியாப்பம் புளியறதுல நம்ம மாவு போட்டு எப்பயும் போல் புளிஞ்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்குள்ளே இதை நம்ம பாயில் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம கோகனட் பால் எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கோகனட்டை வந்து கட் பண்ணி போடணும். இதில் நான் ஏலக்காய் போட்டேன், ஆனால் அதை கேப்சர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏலக்காவும் போட்டு வாட்டர் ஆட் பண்ணி பால் எடுத்து தனியாக வச்சுடுங்க. ஸோ மீன்வாயில் இது வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஓகே, சூப்பராக வந்துருச்சு. இப்போது நான் கோகனட் பாலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பால் அண்ட் செகண்ட் பால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட சர்க்கரை இல்லாட்டி நாட்டு சர்க்கரை எது வேணுமோ உங்கள் விருப்பம் போல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. ராகி இடியாப்பம் இதை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதோட நம்ம கோகனட் மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். Bye all.